Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக வந்து 2-3 கான்ட்ராக்ட் பேசிஸு டெம்பரரி பேசிஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 2-3 நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2-3 வீடியோ போட போகிறேன். சரியா? அதனால் இந்த 3 வீடியோ வந்து பாருங்கள். சரியா? ஸோ பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், என்ன சொல்ல வர்றான்னு பாருங்கள், என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு ஓகே சப்போர்ட் ஆச்சு, எனக்கு இதை ஓகே எங்களுக்கு இது நல்லா இருக்குது, நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தாராளமாக இதில் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ முதல் ஜாப் என்ன நம்ம பார்த்தோம்னா ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரிக்கு தேவைப்படுறாங்க. சரியா? கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரிக்கு ஜூனியர் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். சரியா? அது எவ்வளோ நாள், எவ்வளோ சேலரி, என்ன ஏதுன்ட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னா, என்கேஜ்டு ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர். சரியா? ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இன் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து எடுக்க போகிறாங்க. சரியா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரியா? பார்த்துட்டு இதான் நான் நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்ல போகிறேன். ஸோ நல்லா ஃபுல்லாக என்னன்னு ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க, நான் என்னென்னு சொல்கிறேன். சரியா? எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எத்தனை போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 42 போஸ்ட்டுங்க. சரியா? 42 போஸ்ட்டு கேட்குறாங்க. சரியா? ஜென்ரலுக்கு வந்து 17 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸ் வந்து 4, ஓபிசிக்கு 14, எஸ்சிக்கு 7. சரி, மொத்தம் 42 போஸ்ட். சரியா? 3 வேகன்சி வந்து பிடபிள்யூடிக்கு 1 lakh அல்லது ஹெச்ஹெச் ஹியரிங். சரியா? ஹெச்ஹெச்னா ஹியரிங் இம்பேர்ட் ஆர் ஹார்ட் ஆஃப் ஹியரிங். இந்த போஸ்ட்டுக்கு ஒரு 3 போஸ்ட் வந்து டிசபிள்டு போஸ்ட்டுக்கு வந்து 3 போஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க. சரியா? ஸோ மொத்தம் 42 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 42 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். சரியா? ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அல்லது ஏஎம்ஐயில் எலக்ட்ரிக்கலில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆர் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி with 3 years experience after acquiring diploma field operation and maintenance of the power system transmission. சரியா? ஸோ டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நல்லா சொல்கிறேன், எல்லா இதாங்க நான் டிப்ளமா முடிச்சிருக்கேன், நான் பிஇ முடிச்சிருக்கேன், அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், டிகிரி அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, டிகிரி முடித்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் கேட்கல, ஆனால் டிப்ளமா முடித்தவங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறான். சரியா? ஸோ இது டிசைரபிள் குவாலிஃபிகேஷன். அடுத்து நோட் என்ன சொல்கிறான்னா, டிப்ளமா வந்து எப்படி இருக்கணும்னா, டிப்ளமா கோர்ஸ் ஷுட் ஹேவ் பின் அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ, இதுக்கு அப்ரூவ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் டிப்ளமா சர்டிஃபிகேட் ஷுட் பி இஸ்யூட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும். சரியா? இதுக்கு வந்து நோட்டு. டிகிரி வந்து ஏ டிகிரி கோர்ஸ் ஷுட் ஹேவ் பின் அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ. டிகிரி ஷுட் ஹேவ் இஷ்யூடு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. சரியா? இது வந்து இது கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் பாலிசி ஆஃப் ஏஐசிடிஇ அண்ட் யூஜிசி அண்ட் இம்போர்ட்டிங் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிப்ளமா டிகிரி சர்டிஃபிகேட் அப்டைன் ஃப்ரம் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி டீம்ஸ் யூனிவர்சிட்டி த்ரூ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட் வில் நாட். சரியா? ரெகுலர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட் பண்ணக்கூடாது, அவங்க வந்து நாட் வேலிடு. ஸோ குவாலிஃபிகேஷன் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், த 3 year எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி அக்யூர்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு போட்டிருக்கான். காமன் எக்ஸ்பீரியன்ஸ் அவன் கொடுத்துருக்கான். பட் ஆனால் வந்து மேலே வந்து டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும் தானே போட்டிருக்கான். சரியா? ஸோ 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் அவன் இந்த பவர் சிஸ்டம் டிரான்ஸ்மிஷனில் எக்ஸ்பீரியன்ஸும் தனி ஃபீல்டில் கேட்டிருக்கான். சரியா? ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் முடித்தவங்க டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது சப்போஸ் அவன் வந்து வேலிடிட்டி அண்டு சரியா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிப்ளமாக்கு மட்டும் கேட்டிருக்கேன். அதில் மேலே வந்து
டிசைரபிள் கொடுத்துட்டு டிகிரிக்கு தான் கேட்டிருக்கான், டிப்ளமா டிகிரிக்கு வந்து கேட்கல, டிப்ளமா கேட்டிருக்கான். பட் காமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்டில் வந்து அவன் வந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக கேட்குறான். சரியா, அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிசைரபிள். சரியா, கொஞ்சம் இது இருக்கும், அடிஷ்னல் வந்து ப்ரியாரிட்டி கண்டிப்பாக இருக்கும். சரியா, ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு. சரியா, காமன். ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சிக்கு 5 வருஷம். சரியா, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருஷம், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 வருஷம். சரியா, ஸோ டிசபிலிட்டி டிஃபென்ஸ் சர்வீஸ் பர்சனலுக்கு 3 வருஷம். சரியா, இதுதான் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். அடுத்து சர்டிஃபிகேட் டு பி ப்ரொடியூஸ்டு பை கேண்டிடேட் டியூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும்னா, நேட்டிவிட்டி டெஸ்டினேஷன் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், அதுக்கடுத்து இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் அண்டர் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். அதை பற்றி உள்ளக்க நிறைய இருக்குது. ஸோ எங்கெங்கே யார்ட்டெல்லாம் வேணும்னு சொல்லி அதை பற்றி பார்த்தோன்னா நமக்கு வீடியோ பெருசாக போகும். ஸோ அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். நான் வந்து கடைசி சொல்லுவேன், வெப்சைட் எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, எப்படி வந்து எடுக்கிறாங்கன்னா எக்ஸாம் வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ 100 வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், 2 மணி நேரம் எக்ஸாம், ஒவ்வொரு மார்க்கும் 1 மார்க்கு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, மைனஸ் மார்க்கும் உண்டு. சரியா, ஸோ அந்த மைனஸ் மார்க் வந்து இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுங்க. அது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும்னா டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. சரியா, உங்கள் நாலேஜை வச்சு தான் அதை எடுக்க போகிறாங்க. சரியா, கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, ஓபிசி மைக்ரேட் போட்டு 50%, எஸ்சி, பிடபிள்யூடி, டிசபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்க எக்ஸில் ஈகோ, எஸ்எஸ்சி அவங்களுக்குள்ள வந்து 40% மட்டும் எடுத்தால் போதும். அந்த இண்டிகேட் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ், த சிலபஸ் ஆஃப் அதாவது எலக்ட்ரிசிட்டி, சர்க்யூட் லாஸ், மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸு, ஏசி ஃபண்டமெண்டலு, மெஷர்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் டெக்னிக்கல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் இதுலேருந்து வரும். சரியா, அதுலேருந்து தான் வரும். ஸோ டேட் அண்ட் வென்யூ த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அவன் என்ன சொல்கிறான்னா, the competitive examination will be held in 1 or more center at the புதுச்சேரி. சரியா, எக்ஸாக்ட் டேட், டைம், வென்யூ த எக்ஸாமினேஷன் will be intimated due course in the website. அந்த வெப்சைட்டில் recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டில் போடுவாங்க. ஆல்சோ இன் லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ், லேட்டஸ்ட் அதாவது லீடிங் நியூஸ் பேப்பர்லையும் போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது எங்கெல்லாம் இருக்கும், புதுச்சேரி, காரைக்கால், மஹே அண்ட் யானம் இந்த ஏரியாவில் வந்து செலக்டட் கேண்டிடேட்டு போடுவாங்க. 2 வருஷம். சரியா, 2 வருஷம் பீரியட் கான்ட்ராக்ட் இருக்கும். அதனால் அதுக்கு மேலேயும் போகலாம், அந்த வந்து அந்தந்த ப்ராஜெக்டை பொறுத்து. சரியா, 2 வருஷம் மேலே போகலாம். ஸோ ஃபுல் டைம் பேசிஸில் இருக்கும் ஒர்க்கு. அடுத்து வந்து ஷிஃப்ட் டியூட்டியும் போடுவாங்க. சரியா, சேலரி வந்து 33,000. சரியா, 30,000 ப்ளஸ் 3,000 கன்வீனியன்ஸ் அலவன்ஸு பெர் மந்த்து. இதே இன்கம் டேக்ஸ் அண்ட் ஏதாவது டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஹெச்ஆர்ஏ, டிஏ, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் இருக்கும்போது வேறு எங்கேயும் நீங்கள் 3 வருஷத்துக்கும் வேறு எங்கேயும் அசைன் பண்ணக்கூடாது. இதை ரெகுலரைஸ் பண்ணவும் மாட்டாங்க. ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாது. சரியா, மற்றபடி பென்ஷன், கிராஜுவேட் அது கிடையாது. ஹாலிடேஸ் வந்து அதாவது கவர்மெண்ட்டுக்கு உண்டான அதாவது இதுக்கு உண்டான ஹாலிடேஸ் கிடையாது. அதாவது பெர்மனெண்ட்டுக்கு உண்டான லீவ்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியாது. சரியா, ஸோ மற்றபடி டெக்ளர்டு ஹாலிடேஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தராத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெர் ஆனமுக்கு வந்து 8 டேஸ் வந்து சிஎல் எடுத்துருக்கலாம். சரியா, மற்றபடி எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. சரியா, அதுக்கப்புறம் மற்றபடி சின்ன சின்ன அந்த இது எல்லாமே அவங்க மேலே எந்த கேஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி. சரியா, அவன் சொல்லியிருக்க இன்னொன்று என்னென்னா முக்கியமாக அதுதான், the contractual engagement shall be on full time basis and she shall not accept any other assignment. இது தான் நான் சொன்னேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு எந்த அசைன்மெண்ட்டும் நீங்கள் போகக்கூடாது, அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, ஹவு டு அப்ளை, இது எப்படி அப்ளை பண்ணணுன்னா
http recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு 4/12 ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4/12/4/1/2021 சரியா? 18/12 இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன் சரியா? அதனால் நான் இப்போ போட முடியுது. 4/12 4/1 வரைக்கும் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணலாம் சரியா? அடுத்து வந்து மற்றபடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன எதுன்னு பண்ணணும், நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் சரியா? பார்த்துட்டு நீங்கள் அதன்படி அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்டு எப்படிலாம் இருக்கணும், சிட்டிங், ஸ்டாண்டிங், பெண்டிங், வாக்கிங், மேனிப்புலேஷன், ஃபிங்கரு, புல்லிங், புஷ்ஷிங், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். 1 lakh அல்லது HH இவங்களுக்கு தான், இதுக்கு டிசபிலிட்டினா இவங்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும் சரியா? ஸோ மற்றபடி இவ்வளோ தான் சரியா? அதனால் ஸோ 42 போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் இருக்குது சரியா? ஒவ்வொருத்தங்களும் இதை நல்லா யூஸ் பண்ணலாம் சரியா? யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். 2 வருஷம் 3 வருஷம் 2.5 வருஷம்னாலும் 33,000 சம்பளம் சரியா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சரியா? புதுச்சேரியில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி அவங்க மென்ஷன் எதுவும் பண்ணலை. ஸோ மற்ற எங்கேனாலும் அப்ளை பண்ணலாம் சரியா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சேலரி, ஒரு 2 வருஷம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் சரியா? எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கவர்மெண்ட் பேசிஸில். ஸோ சரியா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து எந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணணுன்னா அதான் சொன்னலாம், recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதில் வரும். இதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர், லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வெப்சைட்டில் அப்லோட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு இன்டிமேஷனும் உங்களுக்கு வரும் சரியா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் சரியா? இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டிப்ளமா முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் சரியா? ஆல் தி பெஸ்ட்.